உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில இருக்கிறார். இவர் 45 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு கிரகம். மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய வரிசையில இந்த செவ்வாய் பகவானும் ஒரு கிரகமாக செயல்படுகிறது. இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசின்றது செவ்வாய் ஒரு ஆட்சி வீடு. மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாக இருக்கும். இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய மே மாதம் 12ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இந்த மே மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா செவ்வாயின்றது பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகம், அதுலயும் பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த செவ்வாயினுடைய தாக்கம் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து செயல்படும் போது மிக விரைவாக அதிகப்படியான ஒரு பலன்களை, நன்மையாகவும் கெடுதலான பலன்களையும் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஒரு பூமிக்காரகன், ஒரு தொழில்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த செவ்வாயினுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகனும் கூட. இந்த கலத்திரக்காரகன், பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயாகப்பட்டவர் மேஷ ராசி காலபுருஷனுக்கு மேஷ ராசியில் இருந்து செயல்படும் போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். பூர்வ புண்ணியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலேயே பயிற்சியாகி வர்றது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த விரய ஸ்தானாதிபதியும் கூட அந்த செவ்வாய் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய தாக்கம் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களால பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியாது. அப்படியே பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த இடத்துல வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதுதான் அந்த இடத்துல விரையாதிபதி அப்படின்றது செயல்படுறார். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் பகவான் இவர் 5ஆம் இடத்துல இருந்து கொண்டு இவருடைய 4ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 8ஆம் இடம்ன்றது வம்பு வழக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா கடன், நோய் தீராத ஒரு விபத்துக்கள், இதெல்லாமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். அதுலயும் செவ்வாயினுடைய பார்வை பாத்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அதனால வெளியில போகும்போது வரும்போது ஏதாவது ஒரு சில விஷயங்களை முயற்சிகள் எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். யாருக்கிட்டையும் பெரிய அளவுக்கு கடன் அப்படின்ற மாதிரியாக வாங்காதீங்க. இந்த கோச்சார கிரகங்களின் கடன்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய தசாபுத்திகளின் கடன்களாக மாறுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வெளியிடத்துல பெரிய அளவுக்கு கடன் வாங்குறத இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த 45 நாட்கள்ல தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொந்த சொத்துக்கள்ல ஏதாவது ஒரு வழக்குகள் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே நீங்க தாராளமாக ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுல இருந்து ஒரு வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவர் 5ஆம் இடத்துல இருந்துதான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால வழக்குகள் மூலமாக வெற்றியை அடையக்கூடிய ஒரு ஸ்தானத்தை இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த 45 நாட்கள்ல பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏற்கனவே ஏதாவது ஒரு வழக்குகள்ல இருக்கிறீங்க, தேவையில்லாத ஒரு வழக்குகள்ல இருக்கிறீங்க. நிறைய தனுசு ராசி என்பவர்கள் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வெளியில எங்கேயாவது போகும்போது கார்ல ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு இருந்தது, அதுல யார் மூலமாவது ஒரு வழக்கு வந்திருக்கு அப்படின்னா அதெல்லாம் இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கும். அதெல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு முடியறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் அவர் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால சொத்துக்கள் மூலமாக வளர்ச்சி, சொத்துக்கள் மூலமாக செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம், இது எல்லாத்தையுமே நீங்க பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை சொத்துக்கள் மூலமாக கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியான வாய்ப்புகள், எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள், கன்சல்டன்சி வாய்ப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க சும்மா ஒரு இடத்துல போய் எப்பமாவது பேசிட்டு வந்திருப்பீங்க, இப்போ அதற்குண்டான சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இந்த தனுசு ராசி என்பது
என்பர்களுக்கு மிகவும் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சொல்லி வச்சது இப்ப அதன் மூலமாக எல்லாம் ரெஃபரன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தொழில் ரீதியாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சிகளையும் பொருளாதாரம் ரீதியான சில வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். இந்த 8ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ராஜயோகத்தையும், அதாவது ராஜயோகத்தையும், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற மாதிரியாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் மறைவு ஸ்தானாதிபதியும் கூட, அதாவது விரயஸ்தானாதிபதியும் கூட. அந்த விரயஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தையும் பார்க்கும்போது சில இடத்துல உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்கள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். எந்த இடத்துல நீங்க வேலை கிடைக்காது அப்படின்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல திடீர்னு உங்களுக்கு வேலை கிடைக்கும். அந்த இடம் கிடைக்கும் போது அதை யூஸ் பண்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலையும் இந்த தனுசு ராசி என்பர்கள் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதனால வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த 45 நாட்கள்ல இருக்க போறீங்க. அதனால ஒவ்வொரு நாளும் ரொம்பவும் உன்னிப்பாகவும் ஒரு கவனத்தோடையும் நீங்க இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா மிக அதிக அளவுல கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான். நிறைய பேருக்கு வேலையும் கிடைக்கும், வேலை இழப்புகளும் இருக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த இடத்துல நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு 5ஆம் இடம் அந்த குழந்தை புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் 8ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த குழந்தை பிரிவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த குழந்தை பிரிவுனால ஏற்படக்கூடிய சில மன சஞ்சலங்கள் அப்படின்றது மிக அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் சில பேர் அந்த ட்ரீட்மெண்ட்ல பெரிய அளவுக்கு கவனம் செலுத்தாமல் இருந்திருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது அப்படின்ற மாதிரியாக இருந்திருப்பீங்க. இப்பதான் உங்களுக்கு அதை பத்தியான ஒரு உண்மையான ஒரு புரிதல் இருந்திருக்கும். அதற்குண்டான சில முயற்சிகள் நீங்க ஈடுபடுவீங்க. அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குழந்தை ரீதியான விஷயத்துல நல்ல ஒரு சேஞ்சஸ கொடுக்கும். ஒரு இடத்துல குழந்தை பிரிவு இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு ராகு அல்லது குரு திசை நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ராகு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். ஆனா உங்க பக்கத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, உங்களுக்குன்னு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. குரு திசை அப்படின்லதான் பாத்தீங்கன்னா தொழில் செய்ய முடியாத ஒரு காலகட்டங்களாக இருக்கும். குரு திசை எல்லாம் வந்துருச்சு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா தொழிலுக்கு ஒரு தகுந்த ஒரு தசா புத்தி குரு திசை கிடையாது. எல்லா இடத்துலயும் ரொம்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா உங்களால உங்களுடைய தொழிலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான திசா புத்திகள்ல உங்களுக்கு எந்த மாதிரியாக இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு இம்பாக்ட கொடுக்க போகுது உங்களுடைய லைஃப்ல அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.